கோபி செஞ்ச தவறுகளுடைய விளைவு தான், அவர் செஞ்ச பாவங்களுக்கான பலன் தான் இப்போ பண்ணுற விஷயங்கள், இப்போ நடக்கிற விஷயங்கள். அவருக்கு வந்து 2 பக்கமே யாரும் இல்லாமல் இருக்கிறதுங்களா நமக்கு தெளிவாக புரியுது. அது கிட்டத்தட்ட கோபிக்குமே புரிய ஆரம்பிக்குது. அவர் அதான் சொல்கிறார், அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும் பொழுது, அங்கே கோர்ட்டுக்கு பாக்கியா வந்திருந்தார் ராதிகாவை பார்க்க. அப்படின்னா ஒன்றை பார்க்க வராமல் அவளை பார்க்க போயிருந்தாலும் இவரை எதுக்கு பார்க்க அவங்க வரணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசினதுக்கப்புறமா வந்து அவள் பாதியிலே போயிட்டோம் அப்படின்னு திருப்பி முன்னாடி வந்து சொன்ன வசனத்தை சொல்ல, இல்லை எனக்கு புரியுது, இதே மாதிரி தான் ஒரு தடவை கோர்ட்டில் கொண்டு போய் நான் பாக்கியாவை நிற்க வச்சேன், இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சு, நானும் அதே கோர்ட்டில் போய் நிற்கிறேன், இதான் வந்து கர்மாங்கிறதுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்துட்டு சோகமாக கிளம்பி போயிடுறாரு. உடனே தாத்தாவோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என் புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்தா நான் தாங்க முடியல, ஆனால் அவன் செஞ்ச தவறுகளுக்கு தான் பலன் கிடச்சிருச்சு, அவன் செஞ்ச தப்பை உணரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அது நடந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்னுடைய பிளானே என்னென்னா குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது தான். சீக்கிரமாகவே இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கோபியும் பாக்கியாவையும் பழையபடி ஒன்றா வாழ வைப்போம். பாக்கியாவோட அருமை புரியறதுக்காக தான் ராதிகா வந்திருக்கா போல கோபியோட வாழ்க்கையில், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு வந்து ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதங்களுக்கு பிறகுன்னு காமிக்கிறாங்க. 8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா கதையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இனியா பாக்கியா எல்லாரும் சேர்ந்து பாக்கியா இப்போ வந்து வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு எழிலுடைய அந்த சினிமாவோட ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுதே பார்த்தா கோபி வந்திருக்காரு. ஆனால் கோபி, ஈஸ்வரி, இனியா இவங்கெல்லாம் ஒரு கார்லையும், செல்வி அண்ட் பாக்கியா தனியாக ஒரு கார்லையும் போகிறாங்க. ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்றா வாழலன்னு காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செழியனும் அவங்க மாமனாரோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி, மாமனாருக்கு உடம்பு சரினாங்களாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கே இருக்காராம் ஜெனி கூட சேர்ந்து வந்து அவங்க வீட்டிலே இருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் வீட்டை விட்டு போக மாட்டேன் ஜெனி, அங்கே போய்ட்டு அவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவருக்கு தனியாக எழில் சந்தோஷமாக இருக்காரு, படம் முடிஞ்சிச்சு, ஆனால் அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ இப்போ பாக்கியா, இனியா, கோபி, ஈஸ்வரி 4 பேர் தான் இங்கே இருக்காங்கங்கிற மாதிரி இப்போதைக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, கோபியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்க, படத்தோட பேர் வேறு பாக்யலட்சுமி, இதுக்கப்புறம் ராதிகா அங்கே வரப்போகிறாங்க. இந்த கூத்துகளுக்கு நடுவில் வேறு என்ன நடக்க போகுது, கதை சீசன் 2 மாதிரி தொடர்ந்து போதா இல்லை இதோட முடிய போதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் போகிற போக்கையும் பற்றி இப்போ கரண்ட்டாக காமிக்கிற விஷயங்கள், மாற்றங்கள், 8 மாதத்துக்கு பிறகு தனித்தனி குடும்பத்தில் வந்து இவங்களோட பாக்கியோட பசங்களுக்கு அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.